ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஆளி விதைகள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர் செல்ஸ் உருவாகிறத தடுக்குது. ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கு, ஹை ஃபைபர் இருக்கு, வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுது. ஒரு தடவை நீங்க ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பத்தி கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ ரெசிபிக்குள்ள போயிடலாம். ஒரு கப் அளவுக்கு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதைகள் எடுத்திருக்கேன். அதை நல்லா லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிருங்க. அடுத்து அரை கப் பூசணி விதைகள் எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுபட்டுடுச்சான்னு பாக்குறதுக்கு ஒரே ஒரு சீட் எடுத்து லைட்டா க்ரஷ் பண்ணி பாருங்க கையில, அது உடையும். உடஞ்சதுன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அதையும் எடுத்து தனியா ஆற வச்சிருங்க. அடுத்து அரை கப் அளவுக்கு எள் எடுத்து அதையும் நல்லா வறுத்து தனியா ஆற வச்சிருங்க. இப்ப எல்லாமே நம்ம தனித்தனியா தான் அரைக்க போறோம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அரைப்படும். அதனால எல்லாமே தனித்தனியா தான் அரைச்சு எடுத்துக்க போறோம். ரொம்ப நைஸா இல்லாம அதுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் மாதிரி ரொம்ப கொரன்னு இல்லாமையும் அரைச்சு எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பேன்ல ஒரு கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெல்லம்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் அதுல போயிடும். இப்போ இந்த வெல்லத்தை ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சலாம். இப்போ இதுல தெரியுதா, இந்த பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா, அந்த பொடி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துக்கோங்க. இது டோட்டலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இதை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டோட்டலா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரி திராட்சை இல்லாம இது பிளெயினா கூட பண்ணலாம். இப்ப வறுத்த முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது சூடா இருக்கும் போதே உருண்டைகள் பிடிச்சுக்கோங்க. ஆறிடுச்சுன்னா நமக்கு அந்த ஷேப் கிடைக்காது. உங்களுக்கு சூடா இருக்கும் போது எந்த மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கோங்க. ஃபிளாக்ஸ் சீட்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கணுங்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு ஆளி விதைகள், அரை கப் அளவுக்கு பூசணி விதைகள் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த பூசணி விதைகளுக்கு பதிலா நீங்க வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம். பூசணி விதைகளுக்கு பதில் நீங்க எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.